வெல்கம் டு ஒரு கெம் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லெசன் 14 4 சம்மந்தம் பார்க்க போகிறோம். An organic compound with molecular formula C2H5 chlorine reacts with KOH gives compound B. With alcoholic KOH gives compound identify ABC. இப்போ வந்து நம்ம சம் பார்ப்போமா? இப்போ வந்து அதோட ரியாக்ஷன் என்னது? CH3 CH2 Cl. இப்போ வந்து இதில் 2 Cl இருக்குது, 2 Cl இருக்கா, 5 H இருக்குது, இங்கே ஒரு H3 இருக்குது, இங்கே ஒரு H2 இருக்குது. மீதி அப்படியே நம்ம குளோரினை பார்த்து எழுதிட்டோம். அது எதோட ரியாக்ட் ஆகுது? KOH ரியாக்ட் ஆகுது. KOH ரியாக்ட் ஆகுதா? அடுத்து இந்த கேவும் இந்த சிஎலும் வா நீ அழகாக இருக்க அப்படின்னு கூப்பிட்டு போயிடும். மீதி அப்படியே பார்த்து எழுதணும். CH3 CH2 OH. இது வந்து எத்தனாலோட ஃபார்முலா? இது வந்து ஃபஸ்ட்டோட காம்பவுண்டோட பேர் குளோரோ ஈத்தேன் அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் எழுத போகிறோம். இது வந்து ஆல்கஹாலிக் KOHோட ரியாக்ட் ஆகணும். ப்ளஸ் KOH ஆல்கஹாலிக் KOH CH2 அடுத்து இந்த இது வந்து டபுள் பாண்டாக ஃபார்ம் ஆயிடும். CH2 இதோட ஃபார்முலானது எத்திலீன். இது அவ்வளோ ஒன்றுத்துக்கு உதவாத கொஸ்டின். ஏ வந்து என்னது? குளோரோ ஈத்தேன். பி வந்து எத்தனால். சி வந்து எத்திலீன். இது வந்து ஒரு ஆட்ட நீட்டில் கேட்ட கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஹைட்ரோகார்பன் C3H6 reacts with HBr to form compound reacts with aqueous potassium hydroxide to give molecular formula C3H8O. What are A, B and C? Explain the reaction அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹைட்ரோகார்பன் இருக்குது C3H6, அது வந்து எதோட ரியாக்ட் ஆகுது? HBr ரியாக்ட் ஆகுது. ஒரு பியோட ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. அதோட காம்பவுண்ட் பி வந்து எதோட ரியாக்ட் ஆகுது? அக்யூவஸ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ட் ஆகுது. பார்ப்போம். இத்தனை C3H6 இருக்கா, இத்தனை 3 C போட்டோமா, 3 C போட்டால் H6 இருக்குது. ஃபஸ்ட்டு 3 H போட்டோம், அடுத்து ஒரு H போகிறோம். அடுத்து இங்கே வந்து ஹைட்ரஜன் 2 இருக்குது. நம்ம ஹைட்ரஜன் 3 கூட போடலாம். அந்த ஒரு ஹைட்ரஜனை வச்சு நம்ம இங்கே டபுள் பண்ண ஆக்கிட்டோம். ப்ளஸ் HBr இருக்கா, CH3 அப்படியே நம்ம பார்த்து எழுதுகிறோம். புரியுதா உங்களுக்கு? CH3 CH அப்படியே எழுதிட்டு இந்த HBr வந்து வெளியே ஃபார்ம் ஆயிரும். HBr வந்து பிஆர் வந்து வெளியே ஃபார்ம் ஆயிரும். இந்த H வந்து அப்படி இந்த CH2 ஹைட்ரஜனை கொடுத்துரும். அப்படி CH3 ஃபார்ம் ஆகிட்டு இந்த CHக்கு நேராக இந்த பிஆர் ஃபார்ம் ஆயிரும். இதோட ஃபார்முலா வந்து ப்ரொப்பீன் அப்படின்னு சொல்லுவோம். இது ஃபார்முலா என்னது? இந்த 2வது மெத்தில் குரூப்புக்கு 2வது இடத்துல ப்ரோமோ இருக்குது. 2 ப்ரோமோ ப்ரொப்பைன் எல்லாமே சிங்கிள் பாண்ட் தானே, அதனால் ப்ரொப்பைன்றோம். அடுத்து நம்ம பி காம்பவுண்ட் வச்சு சி கண்டுபிடிக்க போகிறோம். CH3 அப்படி ஒன்றும் இல்லை, பார்த்து தான் எழுதுகிறோம். இந்த C3H8O இருக்கா, 3 C போட்டோமா, H8 இருக்கான்னு பாருங்கள். 3 4 5 6 7 8 கீழே ஒரு ஹைட்ரஜன் இருக்கா, ஓ, அதை நம்ம OHன்னு சேர்த்து எழுதிட்டோம். புரியுதா உங்களுக்கு? பாருங்க, இங்கே ஒரு சி இருக்குது, இங்கே ஒரு சி இருக்குது, இங்கே ஒரு சி இருக்குது, இங்கே ஒரு சி இருக்குது. H8 விட்டுறாங்களா, இங்கே ஒரு 3 H எழுதிட்டோம், இங்கே ஒரு H எழுதிட்டோம். இங்கே CH2 போட்டால் இங்கேயும் இங்கே CH போட்டால் இங்கே CH3 வரும். மீதி ஒரு H இருக்கா, நம்ம அந்த ஒரு H கீழே போட்டோம். ஆல்கஹால் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சா. இதோட பேர் தான் ஐசோப்ரோப்பைல் ஆல்கஹால் அப்படிம்போம். ஏ வந்து என்ன காம்பவுண்ட்? ஏ வந்து ப்ரொப்பீன். இங்கே நம்ம டபுள் பாண்ட் இருக்கிறனால நம்ம ப்ரொப்பீன் சொல்கிறோம். பி வந்து என்னது? 2 ப்ரோமோ ப்ரொப்பைன். சி வந்து என்னது? ஐசோப்ரோப்பைல் ஆல்கஹால். எப்படி ஈஸியாக இருக்கா? ஐயூபேக் நேம் வந்து ஒன்றும் இல்லை, இப்போ இதே வச்சு சொல்கிறேன். ஆல்கஹால் இங்கே எத்தனை? இங்கே வந்து CH3 CH டபுள் பாண்ட் CH2 ப்ளஸ் HBr இருக்கா. இங்கே வந்து என்னது? மொத்தம் 3 காம்பவுண்ட் இருக்கா. 3 காம்பவுண்ட் என்னது? ப்ரொப்பு தானே, ப்ரொப்பு. இங்கே டபுள் பாண்ட் இருக்கனால ப்ரொப்பீன். புரியுதா? சிங்கிள் பாண்ட் தான் ப்ரொப்பேன், ட்ரிபிள் பாண்ட் தான் ப்ரொப்பைன் அப்படின்னு வரும்.
இங்கே வந்து மெத்தட் குரூப்பில் செகண்டில் வந்து புரோமின் இருக்குது. அதனால் 2 புரோமோ ப்ரோப்பேன் ஸ்பேஸ் விடாமல் எழுதணும். CH3 CH CH3 OH ஐசோப்ரோப்பைல் ஆல்கஹால் எழுதுகிறோம். ஐசோன் என்னது, நிறையா எல்லாமே சிங்கிளாக இருக்குது, தனித்தனியாக எழுதணும்னு அர்த்தம். இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.